Hello friends, welcome back to my channel. And இன்னைக்கு நம்ம சேனல் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்கூல் இல்லை காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் சரி, இல்லை என்ன மாதிரி படித்து முடிச்சிருந்தாலும் சரி, நம்ம எல்லாருமே நம்ம லைஃப்பில் அட்லீஸ்ட் ஒரு வாட்டியாவது இந்த ஒரு கேள்வியை கேட்டிருப்போம். எவன்டா இந்த எக்ஸாம்ஸை கண்டுபிடிச்சான், அவன் மட்டும் என் கையில் கிடைச்சா அப்படின்னு கண்டிப்பாக இந்த ஒரு டைலாக நம்ம எல்லாருமே சொல்லியிருப்போம். அந்த கேள்விக்கான பதிலை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஹிஸ்ட்ரி எக்ஸாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனால் எக்ஸாம்க்கே ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது உங்களுக்கு தெரியுமா? வாங்க இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸ்கூல், காலேஜ், வேலை அப்படின்னு எல்லாத்துக்குமே அடித்தளமாக இருக்கிறது இந்த எக்ஸாமினேஷன்ஸ் தாங்க. இந்த எக்ஸாமினேஷன் எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஏன்ஷியன்ட் சைனாலேருந்து தாங்க ஆரம்பிச்சிது. கொரோனா மட்டும் இல்லை, எக்ஸாம்ஸும் சைனாலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகிருக்கு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த எக்ஸாம் வந்து ஹான் டைனாசிட்டி அப்படிங்கிற வம்சத்தால் இது உருவாக்கப்பட்டது. இது வந்து 2200 ஆண்டுகளுக்கு முன்பு கிமு 206லேருந்து 20 இந்த காலகட்டத்துக்குள்ளே இந்த எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணப்பட்டது. அண்ட் இது வந்து அந்த டைனாசிட்டியோட கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்காக ஆட்களை தேர்வு செய்கிறதுக்காக இந்த எக்ஸாமினேஷன் கான்செப்டை கொண்டு வந்தாங்க. அண்ட் இது வந்து இம்பீரியல் எக்ஸாமினேஷன்ஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டது. அண்ட் அந்த டைமில் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப கடுமையான எக்ஸாமாக இருந்திருக்கு. இது வந்து தொடர்ந்து 3 நாட்கள் கூட நடந்திருக்குமாமா. அண்ட் இதில் வந்து யாருமே ஏமாத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக தீவிர கண்காணிப்புகளுமே இந்த எக்ஸாமில் நடந்திருக்கு. அண்ட் இந்த எக்ஸாமோட தேர்ச்சி விகிதம் பார்த்திங்கன்னா 1-2% தான் இருந்திருக்கு. ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் ஸ்லோவாக யூரோப்பியன் கண்ட்ரீஸ்க்கும் பரவ ஆரம்பிச்சது. அப்போ தான் இதை வந்து கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி வந்து இது ஒரு ஃபார்மல் எக்ஸாமினேஷன் ஃபார்மேட்டாக அவங்க கடைபிடிச்சிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த காலகட்டத்தில் வந்து இந்த எக்ஸாமினேஷன் வந்து மோஸ்ட்டாக ஓரல் எக்ஸாமினேஷனாக தான் இருந்திருக்கு. நம்ம இப்போ எழுதுகிற ஃபார்மேட் கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கேள்வி கேட்டு எக்ஸாம் ஆன்சர் எழுதி மார்க்ஸ் போட்டு ரேங்கிங் பண்ணுற மெத்தடை கொண்டு வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, 19th சென்ச்சுரியில் பிரிட்டிஷ் சயின்டிஸ்ட் வந்து ஃப்ரான்சிஸ் கேல்டன் அப்படிங்கிறவர் தான் இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்தார். இவர் வந்து சில ரெக்கார்ட்ஸ் சொல்கிறது ஹென்ரி ஃபிஷல் அப்படின்னு சில ரெக்கார்ட்ஸ் சொல்லுது. பட் ஆனாலுமே நம்ம இப்போ கரண்ட்டாக எழுதுகிற இந்த ஃபார்மேட்டை கொண்டு வந்தது ஃப்ரான்சிஸ் கேல்டன் தான். ஸோ இவர் வந்து நம்ம எஸ்ஏ டைப் கொஸ்டின்ஸ் அண்ட் டைமிங் வச்சு எழுதுகிற ஃபார்மேட், இந்த ஃபார்மேட் எல்லாத்துக்குமே இவர் தான் முன்னோடியாக. ஓகே, ஸோ இப்போ நமக்கு இருக்கிற எம்சிக்யூ கொஸ்டின் டைப், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் டைப் ஃபார்மேட்டை யார் கொண்டு வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அமெரிக்காவில் இருக்கிற பென்சில்வேனியா யூனிவர்சிட்டியை சேர்ந்தவர் வந்து பெஞ்சமின் டி வுட் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு மல்டிபிள் எம்சிக்யூ கொஸ்டின் ஃபார்மேட்டை கொண்டு வந்தார். இது வந்து டியூரிங் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் வந்து ஆர்மிக்கு ஆட்கள் தேர்வு செய்கிறதுக்காக இந்த ஒரு ஃபார்மேட்டை வேகமாக தேர்வு செய்கிறதுக்காக அண்ட் ஒரே சமயத்தில் நிறைய பேர் இந்த எக்ஸாம் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்காக இந்த ஒரு ஃபார்மேட்டை. இந்த எக்ஸாம்ஸ் பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாங்களா? ஸோ எக்ஸாம்னாவே நீங்கள் பயப்படுறீங்களா? உங்களுக்கு ஒரு விதமான பதட்டம், பயம் வருதா அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்டோஃபோபியா இருக்குதுன்னு அர்த்தம். அமெரிக்காவில் நடத்தப்பட்ட ஆய்வில் 10ல் 4 பேருக்கு வந்து இந்த டெஸ்டோஃபோபியா இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் உலகிலேயே சில நாடுகளில் வந்து இந்த எக்ஸாம் கான்செப்ட்ஸே கிடையாது. ஸோ சின்ன குழந்தைங்களுக்கு சில ஏஜ் வரைக்குமே இந்த எக்ஸாம் கான்செப்ட்ஸே கிடையாது. அவங்களோட ஓவரால் வளர்ச்சிக்கு தான் அவங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களே தவிர இந்த எக்ஸாம் ஃபார்மேட்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கிடையாது. அண்ட் உலகிலேயே மிக கடினமான எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, காக்காவ் யூனிவர்சிட்டி அப்படிங்கிற சைனா யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தான் ரொம்பவே கடினமான எக்ஸாமாக இருக்குது. அண்ட் இது வந்து 2 நாட்கள் நடக்குமா. அண்ட் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்காக எல்லோரும் ஒரு வருடம் இல்லை 2 வருடத்துக்கு மேலாக கடினமாக படிப்பார்களாம். அண்ட் நம்ம இந்தியாவில் ரொம்பவும் கடினமான எக்ஸாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் தாங்க ரொம்ப கடினமான எக்ஸாம் இந்தியாவில். அண்ட் உலகிலேயே அதிகமாக பரீட்சை எழுதும் நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா தென்கொரியா. ஃபர்ஸ்ட் டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் எந்த இயர்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இயர் 1980s தான் இந்த டிஜிட்டல் எக்ஸாமினேஷன்ஸ் எஜுகேஷன் சிஸ்டம்குள்ளே இந்த கம்ப்யூட்டர்ஸோட வருகை வந்ததுக்கப்புறம் தான் இந்த டிஜிட்டல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. இது வந்து இந்த இயர் 1980sலேருந்து இந்த டிஜிட்டல் எக்ஸாமினேஷன் ஃபார்மேட் வந்து நமக்கு ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ ஒரு பாறையில் ஆரம்பித்து ஒரு பேனா வழியாக இப்போ நம்ம டிஜிட்டல் ஸ்க்ரீன் வழியாக நம்ம முன்னாடி வந்து நிற்கிற இந்த எக்ஸாமினேஷன்ஸ் ஃபார்மேட்டோட ஒரு கிரேசி பயணத்தை இப்போ பார்த்தோம். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுடைய அறிவாற்றலையும் ஞாபக சக்தியும் சோதிக்க ஸ்டார்ட் பண்ண இந்த எக்ஸாமினேஷன் இப்போது நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாகவே மாறிவிட்டது. ஸோ சில சமயம் இந்த எக்ஸாமினேஷன் வரும்போது நமக்கு டென்ஷன் ஆகலாம், பயம் இருக்கலாம். பட் ஆனால் நம்ம ஒவ்வொரு எக்ஸாமினேஷனையும் மேற்கொள்ளும் போது இது வந்து நம்மளுடைய தன்னம்பிக்கையை தூண்டுது அப்படின்னு லைஃப்பில் சந்தித்த ஒரு ரொம்ப கடினமான இல்லை கிரேசியான எக்ஸாமினேஷன் எதுவும் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். See you next time. Bye.